நாங்கள் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அது கம்ப்ளைண்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பேசலாமா? வச்சுட்டு கை வலிக்காது, பாவம் கை வலிக்காது. வச்சுக்கிட்டுவீங்க சார். இப்படி வச்சுருங்க, கை வலிக்காதுல்ல? கை வலிக்காது மேடம், வச்சுக்கிட்டு. ஓகே, நான் இருக்கேன். பேசலாமா? எல்லாரும் சொல்லுங்க, நான் பேசுறேன். ரைட் ரைட். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்க இன்னைக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மிஸ்டர் ரமணன் சொல்லி ஒரு ஆடிட்டர். அவருக்கு 71 வயசு. அவர் தான் கொடுக்குறாரு. ஆலயம் காப்போம் அப்படின்னு ஒரு சமூக நிறுவனத்தை வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு அட்வைசராக இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோராக சொல்லப்போனால் நிறைய கேள்வி பின்னாடி கேளுங்க. முதல்ல என்ன, ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது. அதாவது அறநிலைத்துறையோட ஆணையர்ன்றாங்கல்ல, அறநிலைத்துறையில் கமிஷனர் அலுவலகம் ஒன்று இருக்குது நுங்கம்பாக்கத்தில். பார்த்துருக்கீங்களா சார்? போனது யாருமே தெரியாதா? நுங்கம்பாக்கத்தில் அது கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் இருக்கிற என்டையர் ஸ்டாஃபு, சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே அதில் இன்வால்வ்டாக இருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எப்போ கொடுத்துருக்கோம்? இந்த குற்றம் நடந்த வருடம். என்ன குற்றம்னு கேட்டிங்கன்னா, கையாடல் குற்றம். கையாடல் குற்றம் வந்து நேர்மையற்ற கையாடல், 2 வருஷ தண்டனை அதுக்கு கொடுப்பாங்க சட்டத்தில். ஆனால் அந்த கையாடல் குற்றத்தை அவங்க பண்ணுறதுக்கு இன்னொரு குற்றம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் தண்டனை. அந்த தண்டனையும் இதில் வருது. குற்றம் நடந்த இடம் எந்த இடம், குற்றவாளி யார், எந்த வருடம் குற்றம் நடந்தப்பட்டது அப்படின்னா, குற்றம் நடந்த வருடம் 2017-18. 2017-18 குற்றம் நடந்திருக்கு. ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ கொடுக்குறீங்களா, 6 வருஷம் 5 வருஷம் கழிச்சுன்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு முன்னாடியே பதில். என்ன காரணம்னா, இதில் குற்றம் நடந்த குற்றத்தை செயல்படுத்தினவங்க ஹெச்ஆர்என்சிக்காரங்க, குற்றவாளிகள் எல்லாமே ஹெச்ஆர்என்சிக்காரங்க. அதுக்கடுத்து குற்றம் நடந்த இடம் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிறது. அதுக்கடுத்தது இந்த குற்றத்தினால பயனாளிகள் இருக்கிறாங்க, பெனிஃபிஷியரிஸ்பாக, இல்லீகல் பெனிஃபிஷியரி, அவங்க எல்லாருமே ஹெச்ஆர்என்சிக்காரங்க. பணத்தை எடுத்தவர் ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற இஓ. அதனால் எல்லாமே ஹெச்ஆர்என்சி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்றாங்க, வெளிச்சத்துக்கு வராமல் அதை மூடிட்டாங்க 6 வருஷமாக. இதை அப்படி நீங்கள் போய் கேட்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கேட்கலாம், 6 வருஷமாக மறைச்சிருக்கீங்களே, ஏன் சொல்லலை சார்? என்ன சார் இது, டீ காஃபி வாங்கினதுக்கு வாங்கக்கூடாதா அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆமாம், டீ காஃபி லஞ்சு, அதுக்கு எப்படி இது ஒரு பெரிய கேஸா அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஹெச்ஆர்என்சிங்கிற நிறுவனம் நல்லா தெரியும், நல்லா பாருங்கள். இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா? அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்லை. இது பரவலாக தவறான கருத்து இருக்குது. அது எந்த வரி பணத்துனா, கோயில் மேலே வரி போடுறாங்க ஹெச்ஆர்என்சிக்காரங்க. கோயில் மேலே வரி போடுறாங்கன்னா எவ்வளோ வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, சென்ற அரசாங்கம் 340 கோடி ரூபா போட்டிருக்காங்க. சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த அரசாங்கத்துக்காரங்க 340 கோடி ரூபா போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். அப்போ உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேலே வரி போடுறதே பிரஸுக்கே தெரியலை, மறைச்சிருக்காங்க. கோயிலில் வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் 1947லேருந்து நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியலை, மறைச்சிருக்காங்க. அதில் எதுவும் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் பேசலாம். இப்போ ஆமான்னா ஆமான்னு, பேசலைன்னா ஆமான்னு ஏற்றுக்கிறேன். ரைட். அப்போ மறைச்சிருக்கிறது இப்போ வெளியே வருது, சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன். மொத்தத்தில் 340 கோடி ரூபா போடுறாங்க. எப்படி வரி போடுறாங்கன்னா, வியாபாரி மாதிரி கோயில்கள் என்ன செய்கிறாங்க, பிஸ்னஸ் கார்ப்பரேட் செக்டார் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 5000 ரூபா வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு, அதுலேருந்து 20,000 ரூபாய்க்கு 4% வட்டி, 20,000 ரூபா வருமானம் அதுலேருந்து 60,000 வர்றதுக்கு 5% வட்டி, 60,000லேருந்து 2 லட்சம் வர்றதுக்கு 6% வட்டி, 2 லட்சம் வருமானத்தில் 5 லட்சம் வர்றதுக்கு 7% வட்டி போடுறாங்க. இதெல்லாம் போக 5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு 12 விழுக்காடு வட்டி போடுறாங்க. இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை, தெரியறதே கிடையாது. இந்து நிறுவனங்களுக்கு தெரியலை, ஆதீனங்களுக்கு தெரியும், ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க. ஆதீனங்களுக்கு முதுகு விலகம் தெரியவே இல்லை. 11 ஆதீனங்களை இந்த வருஷத்தில் இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு. 11 ஆதீனங்களை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு. இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா
12% இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட் 340 கோடி, அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் 370 கோடி போடுறாங்க வட்டி. அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துடுது 2020-21 20ல் 420 கோடி ரூபா போடுறாங்க. 21ல் இந்த கவர்மெண்ட் 427 கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க. அது 89 லட்சம். நல்லா கவனிங்க, 429 லட்சம் கோடி 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 87 லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேலே. எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேலே. சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டுன்னு வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க. கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்குது. நம்ம 56 கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க. 7 கோடிக்கு மேலே ஓட்டு போடாதவங்களாம் சேர்த்த எக்கச்சக்கமாக போடும். அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்லை, புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும். இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது, அந்த கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டு நிதின்னு ஒன்று இருக்குது. இந்த நிதியில் அவங்க துறைக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் அதில் எடுத்துக்கிடலாம். ஆனால் சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்கார், அவருக்கு பசி எடுத்துருச்சு, அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம், டீயெல்லாம் கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், காரோட ஃபியூல் 80 லிட்டர் கொடுக்குறோம் மாதத்துக்கு, மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்டை வாங்கிடுவார், டிசியோ ஜேசிட்டோ வாங்கிடுவார். இதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் தேவை. பசிக்குது, காலையில் பர்ஸை எடுத்துகிட்டு வரல, போய் ஒன்று ஒரு பர்டிகுலர் ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் ஒரு 4 இட்லி, இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் வருத்தப்படுவாங்க. இது கோயிலில் இந்த போலீஸ் ஸ்டேஷனை மறந்துருக்கேன், எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. போய் ஒன்றே வாங்கிட்டு வராங்க, 4 இட்லி வாங்கிட்டு வர, அது 250 ரூபா. அதை என்ன செய்கிறாங்க, பெர்மனெண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து எடுக்க சொல்கிறாரு. அவர் ஜெயிலுக்கு தான் போகணும். நீங்கள் என்னென்ன சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பார்க்குறது வேறு. கெமான், இட்லி வாங்கலாம், 4 இட்லி 40 இட்லி கூட நீ சாப்பிடு. ஆனால் எதுலேருந்து வரணும்? உன் சொந்த பாக்கெட்லேருந்து செலவழிக்கும், சொந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு, நிலைய சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டே கொடுத்துருது உங்களுக்கு. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சியில் தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு ஹெச்ஆர்என்சி ஃபண்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபா வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் 427 கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். ப்ரெஸ்ஸுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் எந்த ப்ரெஸ்ஸுக்கும் இதை தெரியவே தெரியாது. மினிஸ்டர் சொல்கிறதில்ல, கமிஷனர் சொல்கிறதில்ல, இருட்டடைப்பு பண்ணிடுறாங்க. நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறதில்ல உங்களுக்கு. இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன், யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும்னு சொல்லுங்கள், அடுத்த கேள்வி கேட்டால் மாட்டிக்கிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட 427 கோடியே 89 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அங்கே ஆஃபீஸில் என்னென்ன செய்கிறாங்க, மத்தியானம் சாப்பாடு, லஞ்சு சாப்பாடு, அதுக்கு அடுத்தது டிஃபன், அதுக்கு அடுத்தது ஸ்நாக்கு, அது என்னமோ ஸ்நாக்ஸுன்றாங்க, அதில் எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸாக, வாய்த்துலேயும் வயிற்றுக்கும் வேண்டிய ஜாமான் இதெல்லாம். அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர். அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி, மீட்டிங் இல்லைன்னாலும் சரி. அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் 2ஆக பிரிக்கிறாங்க. வாட்டர் பாட்டில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன், உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில். நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க, பிஸ்லரி குடிங்க, உன் சம்பளத்தில் குடி. கோயிலேருந்து திருடாத, கோயிலேருந்து கையாடல் பண்ணாத, அநியாயம் பண்ணாத. ஏற்கனவே கோயில் சீரழியுது. பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ளே போனால், கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது, 18 ஏக்கரா இருக்குது, 8 ஏக்கரா கோயில் இருக்குது. உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது, லிங்கத்தில் நஞ்ச வச்சத்தை போட்டு வச்சுருக்காங்க. அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டியிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ளே இருக்கிற அவர் கோமணம் தெரியுது. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் 4000 ரூபான்றாரு. மிகப்பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு வர்ற 7ஆம் தேதி நான் போகிறேன். நான் மிகப்பெரிய கோயில், மிக பெரிய கோயில். ரொம்ப கோயிலில் பெருசு இல்லை, ரொம்ப ஆன்டி கோயில். அது அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வந்து வெண்காட்டுடையார் கோயில் சொல்லுவாங்க. 1070க்கு பேர் அது சான்ஸ்கிரிட்டைஸ்டு நேம் வந்துச்சு. அதுக்கு தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்க போகும்போது அவங்களுக்கு சம்பளமே கிடையாது. அர்ச்சகர்கள் சீரழிகிறாக. கோயிலில் திரி கிடையாது, எண்ணெய் கிடையாது. பணக்கார கோயில்களை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்போ கேட்டாலும் 6000 கோயிலுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கும்பாபிஷம் பண்ணினோம். கும்பாபிஷம் பண்ணுறதுக்கு நீ என்ன அரசாங்கம் கும்பாபிஷம் பண்ணுறதா உன் வேலையா? கும்பாபிஷம் பண்ணுறதா உன் வேலையான்னு கேட்குறேன். சரி பண்ணு, அதில் ஒரு 20%. கும்பாபிஷம் பண்ணதான் ஒழிய கோயிலோட ரிப்பேரை நீங்கள் என்ன பண்ணணும், ஹெச்ஆர்என்சி பண்ணக்கூடாது. அது எந்த நிறுவனம் பண்ணணும், ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். அது பண்ணாமல் அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி எவன் வேலை பார்ப்பாங்களோ அவங்களெல்லாம் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு ரிட்டையர்ட் ஆளை வச்சுக்கிட்டு இவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. 2 கமிஷனர் ரேங்கில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு சேர்ந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம். இதெல்லாம் நேரமா? 38,658 கோயில்களை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிச்சிருக்காங்க. நான் இப்போ பாலிட்டிக் அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு பிறகு வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிப்புன்னு சொன்னார் இல்லையா, அது உண்மை தானே? இப்போ இதுக்கெல்லாம் பேச முடியுமா உங்களால்?
பழைய கவர்மெண்ட்டோ இந்த கவர்மெண்ட்டோ பேச முடியுமா? ஆக்கிரமிப்பு தானே. ஆக்கிரமிப்பு இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்களா ப்ரெஸ்ஸில் ஒரு சொல்கிறேன், இது தூக்கி வாரிப்படும் உங்களுக்கு. சார் ஒரு நாளைக்கு ஒரு டீ வெளியில் போனோம்னா ஒரு டீ விலை சார் கோச்சிக்காம சொல்லுங்கள் மேடம், டீ எவ்வளோ? 15 10 ரூபா 20 ரூபா நல்லா சொல்லுங்கள் சார். மெட்ராஸில் 15 ரூபா சார், போய் சொல்கிறாரு தெரியாமல். 15 ரூபா டீ. ஆனால் ஒரு டீ வேலை 15 ரூபா. ஆனால் ஒரு கோயிலோட வருமானம், ஒரு நாள் வருமானம் 13 ரூபா 69 பைசா சார். அதெல்லாம் ஃபேக்ட்டு. 13 ரூபா 69 பைசா சத்தியம். அந்த கோயில் அதில் என்ன நிர்வாக முறைகேடு நடக்க முடியும்? அதை போய் எடுக்கிறியே. பழைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் எடுத்தியா? ஆமாம் உண்மை. எத்தனை கோயில் எடுத்திருக்கீங்க நீங்கள் தானே கேட்கணும். கிட்டத்தட்ட 34,119 கோயில் எடுத்திருக்காங்க. 34,119 கோயில் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? கேட்க ஆள் இல்லை. ஹெச்ஆர்என்சிக்கு வரிஞ்சு கட்டி ஒரு சில பேரெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் மேலே எனக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த அசஸ்மெண்ட்டு தான், வேறு வழியே கிடையாது. ஏன் இப்படி பண்ணணும்? இந்துக்களாக இருந்துக்கிட்டு, சைவர்களாக இருந்துக்கிட்டு, வைணவர்களாக இருந்துக்கிட்டு, யாராக இருந்தாலும் தப்பு சொல்லுங்கள். பழைய கவர்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட்டு தப்பு சொல்லி யாரையும் தண்டிக்கிறதுக்காக திருந்துன்றேன். வரி போடாத கோயிலில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ரூபா வரி போட்டால் நீங்கள் என்ன மனுஷங்களா? என்ன அர்த்தம்? இது என்ன நாடா காடாது? உச்சக்கட்ட அநியாயம் இல்லையா? வரி, கோயிலுக்கு வரி கேட்டால் நான் வந்து நிர்வாகம் பண்ணுறேன். உன்னை யாரையா நிர்வாகம் பண்ண சொன்னால்? இவ்வளோ ஆளுகளை வச்சுக்கிட்டு கோயிலில் வஸ்திரம் இல்லை, நஞ்ச துணியோடு உட்காந்துருக்காங்க. நான் சொல்லலையா, வழக்கம் போல சொல்லலையா, ஒரு கோயிலில் போகிறேன், பெரிய கோயில், அந்த கோயிலில் 4000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்து சம்பளம், 34 வயசு, வேதம் படித்தவர். ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது சார், இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் சார். இந்த கோயில் வந்து எந்த கோயில்னா அகத்தீஸ்வரர் ஒரு கோயில், பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஃபண்டு இருக்குது. கோயிலோட நிதி அந்த கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்பட வேண்டும். கோயிலோட நிதி கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். அப்போ கோயிலுக்கு மட்டும்னா என்ன அர்த்தம்? கோயில் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்னென்ன? எடுத்த உடனே விளக்குக்குள்ளே எண்ணெய் எரியறதுக்கு திரி, ஏற்றுறதுக்கு ஒரு ஆள், அவருக்கு கூலி மாதமோ நாளோ, பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சகர், அவருக்கு வேண்டிய சம்பளம், இதெல்லாம் மணியாட்டி, பூக்கட்டி, அதுக்கடுத்தது மெய்காப்பாளர்கள், பூட்டப்பொருள், இவங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து இங்கே வந்து பாட்டில், மினரல் பாட்டில் குடிக்கிறீங்க, கோயிலோட ஃபண்டுலேருந்து எடுக்கிறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து அலைஞ்சிருக்குமே, உங்களுக்கு 429 கோடி கொடுத்து தொலைஞ்சிருக்கமே உங்களுக்கு. அதை சாப்பிடுங்களேன். ஏன் நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க? இப்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு இதை பார்த்த உடனே ஒரு கருத்து வந்துச்சு. அறநிலைத்துறை அலுவலகத்தில் யாருமே சொந்த காசில் 1 ரூபா கூட போட்டு தண்ணியாக குடிக்கல போல இருக்குது 2017-18. ஏன்னா இங்கே பாருங்கள், 7வது மாதம் 2017, இது மெயினான பாயிண்டில் உங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க. 2017வது வருடம், அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வருடம் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். மாதம் 7வது மாதம் 3ஆம் தேதி 5000 ரூபா மொத்தம். என்ன செலவுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? ஸ்நாக்கு, லஞ்சு சாப்பாடு, வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, அப்புறம் அதுக்கடுத்தது டீ காஃபி, அப்புறம் ஸ்நாக்கு, இதெல்லாம் ஒரு இடத்துல சாக்லேட் வேறு. 7வது மாதம் 3ஆம் தேதி வந்து 5000 ரூபா. அதே மாதம் திருப்பியும் அதே மாதம் 9600 ரூபா திருப்பி சாப்பிடலை, தின்னுடுறாங்க. அதுக்கு அடுத்தது 8வது மாதம் 16ஆம் தேதி 2248 ரூபா சாப்பிட்றாங்க, தின்னுட்டு அவங்க ஏப்பம் விட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது 9வது மாதம் 14ஆம் தேதி 7200, இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது சார். வந்துட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்கிறேன். 6வது மாதம் 2018, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், எந்த கவர்மெண்ட் தெரியணும் இல்லையா? 2018 அந்த கவர்மெண்ட் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. 6வது மாதம் தேதி 29. யாரெல்லாம் தின்னாங்களோ இப்போ டிவியை பார்த்து கேட்பாங்க, ஆமாம் இந்த டேட் நம்ம தானே இருந்திருக்கோம், நம்மளாம் சாப்பிட்ருக்கோம், நம்ம சாப்பிட்டதை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க இப்போ உடனுக்கு போடணும். நான் வேறு தடித்த வார்த்தைகளை பேசலை, கொடூரமாக பேசணும்னு எனக்கு ஆசை. வயிறு எரியுது, முடியலை என்னால், நாகரிகம் தடுக்குது. 2வது அந்த டேட்டில் வந்து 27,450 ரூபா, 27,450 ரூபா தின்னுருக்காங்க. தின்னுட்டு எப்போ விட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் அவங்கள போய் கேளுங்க. டோன்ட் லாவ். அதுக்கு அடுத்தது திருப்பி பாருங்கள் இன்னொரு வார்த்தை. அந்த 2018 6வது மாதம், இங்கே சிரிக்கலாம் சார், சாரி, 30ஆம் தேதி 6வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா 23,300 ரூபா. இப்படி சாப்பிட்டு மொத்தத்தில் 19 வாட்டி கையாடல் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலோட பணத்தை. 19 வாட்டி கையாடல் பண்ணி பணம் அங்கே போகுது. அங்கே சாப்பிட்ட பணத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்கலாம், சத்தியமாக சார் 30 வருஷம் வேலை பார்த்தேன், நோ டவுட் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸ் பவர் இருக்கோ அங்கே கரப்ஷன் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, சத்தியம். நான் அதுக்கு எகென்ஸ்டாக கடுமையாக சண்டை போட்டேன். ஐ வாஸ் ஆன்டி கரப்ட் ஆஃபீஸ், கடுமையாக சண்டை போட்டேன், ரொம்ப கொடூரமாக சண்டை போட்டேன். அதனுடைய பகை மேலெல்லாம் நான் அனுபவித்தேன். கட்டாசி வரைக்கும்
ஐ வாஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் கரப்ட் கிரிமினல்ஸ் இன் காக்கே. கட்டாசி வரைக்கும் ஐ வாஸ் பர்சூயிங் கரப்ட் கிரிமினல்ஸ் இன் காக்கே, மேலையும் சரி கீழே. ஆனால் அங்கே கூட இங்கே பட்ட உச்சக்கட்ட அநியாயம் நடக்கலை. ஊரா விட்டு ஃபண்டில், கோயில் ஃபண்டில் போய் கோயில் ஃபண்டில் நாங்கள் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் மூடிட்டு இந்துக்கள் எல்லாம் காலி பண்ணி வெளிநாட்டுக்கு தான் போகணும். கோயில் ஃபண்டிலையும் சாப்பிடணும் ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுத்துருச்சுன்னா என்னது? அப்படி முடிவை எடுத்தால் அது கவர்மெண்ட் கிடையாது, அது ஒரு கார்டு. அது அரசாங்கமே கிடையாது, ஒரு கார்டு அதுக்கு பேர். ஏற்கனவே வரி கொடுக்குறோமே 340 கோடி ரூபா பழைய கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கடுத்து 380 கோடி ரூபா கொடுத்துருக்கோமே. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு 429 கோடியே 87 லட்ச ரூபா கொடுத்துருப்போம். லாஸ்ட் இயர் 2021 கொடுத்துருக்கோமே. வயிறு இடிக்குதே. இப்படிலாம் இருக்க போகும்போது செஞ்சிருக்காரு. இதை யார் எடுத்திருக்காருன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு சார். 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு. ஒருத்தர் பேர் என்ன சார்? சக்திவேல். அது இனிஷியல் எம் சக்திவேல். இன்னொருத்தர் பேர் தெரியல. ஒரே வருஷத்தில் 2 பேர் இருந்திருக்காங்க. கமிஷனர் இருந்திருக்காங்க, ஆடிட் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க. ஆடிட் இதில் கவனிக்கல. இந்த குற்றச்செயலாம் நடக்க போகும்போது அங்கே ஜாயின்ட் கமிஷனரோ டெப்டி உயரதிகாரிகள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய கடமை என்னென்னா, சார் உங்களெல்லாம் ஏமாற்றுவாங்க, ப்ரெஸ்ஸை ஈஸியாக உங்களை ஏமாத்துறதுக்கு இருக்குது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல. அப்போ அடுத்த கேள்வி கேளுங்க, நீங்கள் மனுஷனா? அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் மனிதர்களா மாடுகளா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? 2வது, அசிஸ்டன்ட் கமிஷன்லேருந்து இருக்க உங்கள் மாதிரி எங்கள் மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் கிடையாது. என்ன டிபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாம் லா படித்தவங்க, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுக்குது சட்டம் 39. சுப்பிரமணியம் மறந்துடாதீங்க, சட்டம் பிரிவு 39 என்ன செய்யணும்? உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும், நான் ரிட்டையர் ஆகிட்டாலும் எனக்கு அது வரும். பிஏஓக்கு 40, சிஆர்பிசி 40 வரும். நம்ம எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே 39 வரும். அந்த பொதுமக்கள் அவரும் வர்றார். அந்த எங்கெங்கெல்லாம் ஒரு சில குற்றங்கள் நடக்குதோ அதை உடனே காவல் நிலையத்துக்கு சொல்லணும். இல்லைன்னா நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டில் சொல்லணும். அது கடமை. அப்படி சொல்லலை தவறுனீங்கன்னா உங்களுக்கு 176 சண்டை தண்டனை, எனக்கு அல்லது 202 சட்டத்தில் தண்டனை. இந்த தண்டனை அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சத்தம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரி, டீ காஃபி சார் ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க சார். இதுக்கு பதில் என்னென்ன சார்? உங்களுக்கு நான் ஒரு 30 வருஷம் வேலை பார்த்தவன். இப்போ இங்கே அங்கே கமிஷனர் 2 பேர் இருக்காங்க. இந்த பீரியடில் 2 கமிஷனர் வேலை பார்த்துருக்காங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை, பாவம். அவங்க சாப்பிடாம கூட இருக்கலாம் இல்லையா? அவங்க சாப்பிடாம மற்றவங்களை அழுப்பணும். ஆனால் நான் சாப்பிடலைன்னு அவங்க 2 பேர் சொன்னாங்கன்னா அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கணும், நீ சாப்பிடலை, உன் அலுவலகத்தில் சாப்பிட்டாங்க, இது கவர்மெண்ட் மிஸ்கான்டக்ட் இல்லையா? நோ, இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். இல்லை, கையாடல் பண்ண பணத்தில் வந்து சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும். எப்படி ஒரே கூட்டமாக இருக்குது, என்ன இருக்குது, 70-80 பேருக்கு லஞ்ச் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, என்ன வரும், யார் பர்த்டேயா அப்படின்னு அவங்க கேட்கணும். அதனால் உங்கள்கிட்ட தப்பிப்பாங்க அவங்க. ஏன் மாதிரி ஆள்கிட்ட முடியாது. இப்போ ப்ரெஸ்ஸுக்கு நான் எல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் விடாதீங்க. இப்போ நான் முடித்த உடனே என்னையை கட்டி ஏறுங்க காதில். என்ன சார் இப்போ சார் கேட்குறாரு, தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக இருக்காது, இதுக்கு ஆத்தென்டிகேட்டே என்னால் சொல்ல தெரியலை சார், சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே நான் அடுத்த இருங்க, ஒரு வார்த்தை அழகான கேள்வி. நான் சொன்ன மாதிரி கிடையாது, அதை வாபஸ் வாங்கிருங்க. ஈஓவே ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது சரி கொடுத்தாரு. இது இந்த கேள்வி தான் சார் கேட்கணும். சத்தியமாக ஐ அப்ரிஷியேட் யூ. நியாயமான கேள்வி. செலவழிங்க அப்படி சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னா தப்பு சொல்ல முடியாதுல்ல சார்? கையெழுத்து போட்டிருப்பார்ல ஒருத்தர், ஒரு அதிகாரி சொல்லுங்கள், அவரையும் சேர்த்து ஜெயிலுக்குள்ள கொண்டு வர வேண்டியது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சொல்லிருக்க ஈஓட்டேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் யாருமே கொடுக்கல சார். எந்த அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. நாங்கள் இது அம்புட்டு தகவல்களையும் என்ன செஞ்சுருக்கோம், கெட்டிக்காரத்தனமாக வாங்கியிருக்கோம். உள்ளேருந்து தகவல் இல்லைன்னா பேச முடியுமா அவங்கள்ட்ட? எவ்வளோ தூரம் என்ன எவ்வளோ டேட்டாவோட பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஆல் தகவல் டேட்டா கிடையாது, என்னுடைய பர்சனல் டேட்டாவும் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி அவர் கையெழுத்து போட்டார்னா கையெழுத்து எப்படி தருமா சார்? இப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு சாப்பிட்றதுக்கு போகிறார், பசிக்கு சொன்னாலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பெர்மனெண்ட் அட்வான்ஸில் எடுத்துக்கிறதுக்கு ஏசி கையெழுத்து போட்டார்னு வச்சு, இங்கே சொல்லலை, வேறு இடத்துல அவர் சேர்த்து உள்ளே போகணும். எந்தெந்த ஃபண்டை எதுக்கு செலவழிக்கிறான்னு சட்டத்தில் இடம் இருக்குது, புரியுதா? கோயில் ஃபண்டை கோயிலுக்கு மட்டும்தான். ஹெச்ஆர்என்சிக்கு ஏற்கனவே ஃபண்டு இருக்குது, நிறையா ஃபண்டு இருக்குது, 10 ஃபண்டு இருக்குது. அதில் ஒரு ஃபண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டு, அதில் 429 கோடி ரூபா போன வாட்டி கொடுத்துருக்கோம். ஏடிஎம்கே பீரியடில், சாரி டு யூஸ் அ வேர்ட், பழைய கவர்மெண்ட்டில் வந்து 340 கோடி ரூபா, 2018 378 கோடி ரூபா கொடுத்துருக்கு. இவ்வளோ கோடி இருக்குல்ல, அதில் தின்னு தொலைங்கலன்ற. ஏன் கோயிலில் வந்து எடுக்கிறீங்க? கோயிலில் வந்து இங்கே வசதியான கோயில்னு சொல்கிறாங்க. அதை
579 கிரவுண்டு நிலம் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு மட்டும் 10 ரிப்போர்ட் வரும். இனிமேல் எக்கச்சக்கமான முறைகேடுகள். சாரி மேடம், ஆமலையா? அதாவது 579 கிரவுண்ட்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ட்ரஸ்டிக்கு இது தெரியுமா தெரியலான்னு தெரியலை. காலையில் அவர் ரெக்கமெண்டேஷன் வந்தார். நான் சொன்னேன், உங்கள் மேலே குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லவே இல்லை. 2-3 பேரோட வந்தார், ஃபோனில் வந்தார். உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லை சார், யார் ரெக்கார்டில் இருக்கா அவ்வளோதான். நீங்கள் தேவையில்லாமல் சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா மாட்டிடுறீங்க, எதுவும் திருடிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் வரல, அவருக்கு சொல்ல இன்னொருத்தர் வந்தார். நல்லா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லவங்கன்னா பயப்பட வேண்டாம், நல்லவங்கன்னா யாரும் பயப்பட வேண்டாம். அதில் கேஸ் கொடுத்துருக்கோம் சார். இப்போ அடுத்த கேள்வி சார், நீங்கள் நல்ல கேள்வி, உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். கையெழுத்து போட்டு சார், டெம்பிள் ஃபண்டில் அது சிஎம் கையெழுத்து போட்டாலும் அக்யூஸ் சார், நான் கையெழுத்து போட்டாலும் அக்யூஸ் தான். இந்த ஃபண்டுக்குன்னு ஒதுக்க கோயில் ஃபண்டு கோயில் மட்டும் தான் சார். அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா 1890 பிரிட்டிஷ்காரன் பகைவர் போட்டிருக்காரு ஜட்ஜ்மெண்ட். ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன போட்டிருக்காருன்னா, கடக்கையா இல்லையா, கடக்கையா வெர்சஸ் அப்படின்னு சொல்லி குரு சித்தேஸ்வரன் சொல்லி அவர் எழுதியிருக்கார். இப்படியெல்லாம் நீங்கள் இவ்வளோ பணத்தை நீங்கள் வரி போட்டு எடுத்துக்கிட்ட பிறகு கோயில் ஃபண்டை கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும். அப்படி இல்லைன்னா கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்களுக்கு செலவழிங்க. அப்படி இல்லைன்னா வேறு எந்த செலவு செலுத்தாலும் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க மால்வர்சேஷன் ஆஃப் டெம்பிள் ஃபண்ட், அப்படின்னா கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறார். பகைவர்களே அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்கச்சக்கமான ஜட்மெண்ட்லாம் இருக்கும். இதில் யாரும் தப்பிக்க முடியாது சார். இப்படி கையெழுத்து போட்டாங்கன்னா அதை விட மாட்டோம். ஹைகோர்ட்டு போவோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விடவே மாட்டோம். எப்படி எழுதட்டுமே ஒருத்தங்க, நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு எழுதிட்டு ஒரு கமிஷனை சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு மண்டை ஓடுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும் ஒன்று, அதுக்கு பேர் மூலேம்பாக. அது வேலை பார்த்துச்சுன்னா அதுக்கு பேர் மதி, வேலை பார்க்கலன்னா மதியற்றவன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளையாக இருக்கிற மட்டும் வேலை பார்க்குறவன் யாரும் கையெழுத்து போட்டுக்க மாட்டாங்க. கையெழுத்து போட்டாங்கன்னா உறுதியாக அக்யூஸ்டாக வருவாங்க சார், விட மாட்டாங்க. ப்ரொவைடட் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அவங்களாம் கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணணும். நான் ஒரு போலீஸில் 30 வருஷம் இருந்தவன், அதனால் இவங்களுக்கு கடுமையாக நான் அசஸ் பண்ணுவேன். என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கோயிலோட ஃபண்டை சூறையாடுறது. இது ஆக்சுவலாக சூறையாடுறது 19 வாட்டி அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ கேள்வி கேளுங்க சார். ரைட் சார், கேள்வி கேட்கல ஓகேண்ணா என்ன சார், அது சொல்லிட்டோம்ல சார். என்ன சார் ஓவரால் சார் நைட்டில் கோச்சிக்கல பரவாயில்ல. 19 அதான் ஒரு வருஷம் அப்படின்னு ஏற கன்ஃபைன் பண்ணணும். 10 வருஷத்துக்கு கேட்டிங்கன்னா 10 வருஷம் சொல்ல முடியாது. 2017-18 மட்டும் அந்த வருஷத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொடுத்துருக்க 20 அஃபென்சஸுக்கு கொடுத்துருக்கோம். 20 கையாடல் கொடுத்துருக்கோம் சார். கையாடல் பண்ண மொத்த தொகை 1,34,953. மெமரியில் சொல்கிறேன் மேடம், ஆல் மெமரி. 20 அஃபென்சஸ் பண்ணியிருக்காங்க. தின்ன சாப்பாடு என்னென்னு சொல்லி கேட்டோமா, அது கேட்க மாட்டேங்கிறீங்களே. லஞ்சு சாப்பாடு, டிஃபனு, டீ, காஃபி, ஸ்நாக்கு, வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நல்ல கேள்வி கேட்டா. ஏன் குற்றத்தை சொல்லிட்டோம். யார் குற்றவாளினா சார், ஏவே மேலாம் தண்ணி குடித்தாங்க, ஏவே மேலாம் தின்னானோ அவன் போட்டு. ஆமாம், அவன் கண்டிப்பாக சிரிக்காதீங்க சார். அவங்கெல்லாம் வயிற்றுக்குள்ளே யாருக்கு வயிறுக்குள்ளே எது போச்சோ சார் அவங்க தெரியலன்னு சொல்ல முடியாது சார். கவர்மெண்ட் சர்வெண்ட் 2வது 21 ஐபிஎஸ்சில் பப்ளிக் சர்வெண்ட்ஸ். அவங்க எதை சாப்பிடப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன், மேடம் சொல்ல முடியாது, லேடி இவர் வர்றாரு, அவசரத்தில் வரும்போது வாங்க சார் பேனா கொடுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையெழுத்து போடுறேன். பேனா இல்லை, கையெழுத்து போட்டுட்டு பேனாவை அப்படியே கொண்டு போகிறேன். தட் இஸ் மிஸ்அப்ரோப்ரியேஷன். திருப்பி கொடுக்கணும். நான் போலீஸ் ஆஃபீஸர், படித்தவன், சம்பளம் வாங்குகிறேன் பப்ளிக்டேருந்து, திருப்பி அந்த பேனாவை நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி இதில் வந்தவங்க யார் அக்யூஸ்டுனா சார், எடுத்தவொன்னே 2 ஈஓ வந்துடுறார். ஒருத்தர் பேர் சக்திவேல்னு வர்றாரு, அப்படி தானே சார் ஒரு ஆள். அதுக்கு அடுத்தது அவங்க 2 பேருக்கு மேலே ஒரு உயரதிகாரி இருந்திருப்பார், ஜாயின்ட் கமிஷனர் ஆர் டெப்டி கமிஷனர், அவர் வருவார். அதுக்கு அடுத்தது யார் வர்றாங்க சார், ஹெச்ஆர்என்சி அலுவலகத்தில் பெனிஃபிஷியரி சட்டவிரோதமாக சாப்பிட்டாங்களா, லபக் நடிச்சுக்கிட்டாங்களா உள்ள, அந்த லபக் போட்டு பார்த்து எல்லாருமே வருவாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அக்யூஸ்டாக தான் போட்டு ஆகணும். அவங்க இல்லைன்னாலும் ஆனாலும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டாடணும். அதுக்கு அடுத்தது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கமிஷனரா சார், அட்மினிஸ்ட்ரேஷன் ஜேசின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அப்புறம் குற்றம் நடந்த அலுவலகமே ஜேசி ஆஃபீஸ். அப்படிங்கும்போது அப்போ யார் கமிஷனராக இருந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். போய் பார்த்தீங்கன்னா யாரும் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, வளம் கையை கழுவுவாங்க. நாங்கள்லாம் எங்களுக்கு செப்பரேட்டாக எப்படி வாங்கினீங்க, வேர் இஸ் அ பெல், அதை பார்க்கணும். அந்த கமிஷனர் பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக போலீஸாரால் விசாரிக்கப்பட வேண்டியவர் அந்த 2 கமிஷனரும், ஏதோ ஒரு போலீஸாரால். அதுக்கடுத்து சார் ஆடிட் ஆஃபீஸ். அப்புறம் ஆடிட் பண்ணியிருப்பாங்களே சார், ஆடிட் பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிட்டு ஆடிட் பண்ண முடியாதுல்ல, என்னடா அது இப்படி தின்றுக்கீங்களே,
ஒன்றுமில்லாத சாதாரண ஆளுங்க நாங்கள் இதை கண்டுபிடிக்கும் போது ஆடிக்காரன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கணும், அவங்களும் குற்றவாளியாக வருவாங்க. அப்புறம் சார் கேள்வி சார். சரி, அதை இப்போ சொல்ல மாட்டேன் சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன். இல்லை சார், வந்துக்கிட்டே இருப்போம் சார். ஒரு தப்பா சொல்லி 1,34,983 ரூபா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வந்துடுறேன். அடுத்ததெல்லாம் இருக்குது சார், சொல்ல முடியாது. நிறையா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சார் பூந்து விளையாண்டு சூறையாடி இருக்காங்க. நம்மளை கேட்கவே ஆள் இல்லைன்னு சொல்லி சார் சார் கேட்டாங்கல்ல, நீ யார் சார், உங்கள் பேர் சொல்ல வேணாம், பேர் சொல்ல வேணாம், பேர் எந்த டிவின்னு சொல்ல வேண்டாம். நல்ல கேள்வி. மற்ற த்ரூ அவுட் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வர்றேன். ஏன்னா சுதாரிச்சுக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அடுத்த கோயிலில் சுதாரிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க மாட்டேங்குது, போய் எவிடன்ஸ் எடுக்க முடியல. நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சோர்ஸஸ் எல்லாம் உள்ளே போட்டு எடுக்கிறோம். அதுக்காக தான் சொல்ல பல இடங்களில் நடக்குது சார், எக்கச்சக்க சார். ஒரு இதுலையோ பார்க்குறேன், யாரையும் ரெஃபர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இந்து கோயில்களுக்கு விரோதிகள் அல்ல, கோயில்களுக்கு விரோதிகள் அல்ல. ஆனால் கோயில்கள் கொள்ளையர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாக ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட காட்டுறாரு. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, சத்தியமாக காலையில் காட்டினார். அப்போ பார்க்க போகும்போது இவ்வளோ தூரம் சொல்கிறாரு கொள்ளையர்களுடைய கூடாரமாக ஆகக்கூடாதுன்னு. இவர் தான் கோயிலே எடுத்திருக்காரு, பரவாயில்ல, நல்லா அருமையாக பேசுகிறாரு. நம்மளுக்கும் அவருக்கு வித்தியாசமே கிடையாது. கொள்ளையர்களுடைய கூடாரமாக அது ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அவருக்கு எனக்கு வித்தியாசமே இல்லையா, நானும் அதை தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இவங்க யார் இப்போ டிவியில் எல்லாம் இருக்கேன். மேடம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இந்த கேள்வி, நான் நிறையா பேசியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் பதில் சொல்லணும். இப்போ ஓசியில் சாப்பிட்றதுங்கிற வேற, கையாடல் பணத்தில் சாப்பிட்டது இவங்க கொள்ளையர்களா இல்லையா? சொல்லாமல் டைவடிக்கிறீங்க. நடைமுறை செலவு சார், கொஞ்சம் கோச்சிக்கிட மாட்டீங்களா? நான் கமெண்ட் பண்ண நடைமுறை செலவுனா இப்படியா சார்? நடைமுறை வாட் இஸ் நடைமுறை? பதில் சொல்லுங்க சார், கோச்சிக்க கூடாது. அதான் சார், எதிர்பாராத செலவுகள். நல்லது, நீங்க சொல்லுங்க. கண்டின்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர் சார். வந்துட்டேன். ஆமா, சத்தியமா தண்ணியோ டீயோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தண்ணி, டீ, காஃபி. தண்ணி கொடுத்தாங்க சார், காஃபி கொடுத்தாங்க, 4 இட்லி கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. தண்ணி வேற இல்லை சார். இதெல்லாம் நல்லா புரியுது. அழகா எது சோர்ஸில் எடுப்பா அப்படி எழுதுவாங்கல்ல சார். ரைட். இந்த டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறத உடனடியாக எல்லாரும் நிப்பாட்டி ஆகணும். என்ன காரணம்? அடுத்த கேள்வி. இந்த டிபார்ட்மெண்ட் வாழ்கிறது, கலெக்டரு, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வாழ்றது மக்களோட வரி பணத்தில் வாழுது. ஆனால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மக்களோட வரி பணத்தில் அல்லவே அல்ல. அதை தான் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. இது டெம்பிள், கோயிலோட வருமானம். அந்த வருமானத்துக்கு நீங்கள் வரி போடுறீங்க. வரி எடுத்து 427 ரூபா கோயிலில் ஏற்கனவே வச்சிருக்கீங்க. அதில் அந்த ஃபண்டை பிரிக்கிறீங்க. நிர்வாகத்துக்கு இந்த செலவு, டைப்ரைட்டர் வாங்குறது செலவு, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு செலவு, நியூஸ் பேப்பர் வாங்கின இந்த செலவு எல்லாருக்கும் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் தான் எடுக்கணும். அவசரத்துக்கு ஒரு டிவி வாங்கணும்னா கண்டின்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று வச்சுருப்பாங்க, வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் அந்த பில் அதுலேருந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. ஏற்கனவே என் மடியில் கை வைக்கிறேன். எவ்வளோ? 427 கோடி ரூபா, 89 லட்ச ரூபா கை வைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் போன வருஷம் வச்சுருக்கீங்க. வச்சிருக்கீங்க. அது வச்ச பிறகு திருப்பியும் மடியில் வைத்து, எனக்கு ட்ரௌசர் இல்லாமல் இருக்கேன், நான் வெளி சட்டை துணிமணி இல்லாமல் இருக்கேன், கோமணம் கட்டியிருக்கேன், கோமணம் நஞ்சு இருக்கு, வெளியே தெரியுது எனக்கு. அப்படின்னா கோயிலை சொல்கிறேன் நான் சார். நியாய அடிப்படை சார். இவரெல்லாம் மனிதர்களே கிடையாது, மனிதர்களே கிடையாது சார். கோயிலுடைய கூடாரங்கள்னா அதுக்கு பதில் வரல. இப்போ நீங்கள் சொல்லணும் சார், விடமாட்டவங்கள பதில் சொல்லுங்கள். இப்போ இப்படிலாம் சாப்பிட்டவங்க அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா? சம்பளம் கொடுத்த பிறகு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்த பிறகு ஓசி சாப்பாடு சாப்பிடு சார். இதே பிரச்சனை அந்த ஈவோ என்ன செய்வார்? சொந்த காசில் செலவழிச்சிருந்தாருன்னா கேள்வியே வராதே. அவருக்கு அவங்களுக்கு விட்டப்பாடு. ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓசியில் சாப்பாடு போட்டான்னா நான் அதுக்கு வரமாட்டேன். நீ என் கோயிலை கை வைக்க போகும்போது எனக்கு பிரச்சனை. கோயிலில் ஏற்கனவே கை வச்சுட்டியே, என்ன கை வச்சிருக்க? 427 கோடி, 340 கோடி. பழைய கவர்மெண்ட்டு அவங்களாம் பேசவே முடியாது சார். யாராவது அவங்க பேசுகிற அந்த பழைய கவர்மெண்ட்டில் அந்த மினிஸ்டர், பழைய மினிஸ்டர் இருந்துச்சுன்னா நான் தடித்த வார்த்தைகளை சொல்ல முடியல. உண்மையிலேயே அவங்கள்ட்ட உண்மை இருக்கிற அடிப்படையாக ஒரு மனிதர்களாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துக்கு சொல்லுங்கள், நான் வர்றேன். பேச விடுவான், பேச முடியாது சார். அவங்களால மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னா அடித்து உடச்சி தூக்கி வெளியே எரிஞ்சிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. தெரியல சார். ஹெட்டு கரப்டாக இருந்தால் எல்லாருக்கும். நம்ம நாட்டில் அதிகமாக கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அந்த ஆள் பண்ணுறாருன்னா ஆக்சுவல் அப்போ நான் கரெக்டாக இருக்கேன்னா என்னுடைய பேரண்ட்ஸு கரெக்டாக இருந்திருக்கணும்.
கரப்ட் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் கரப்ட் சில்ட்ரன், கரப்ட் கல்ச்சர் ப்ரொடியூஸ் கரப்ட் சில்ட்ரன். இதனால தான் அப்படியே வந்துக்கிட்டே நம்ம வர்றோம். அதை மாற்றணும்னா பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரணும். சுத்தம் எது, இந்த செலவு அதில் போடக்கூடாது, பேப்பர் இங்கே தான் போடணும், வரிசையில் நிற்கணும்னு பள்ளிக்கூடத்தில் இருந்து பணம் இன்னொரு பக்கத்து பாப்பாட்ட பேனா வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கணும், இது கையாடல் அப்படிலாம் சொல்லி அதுதான் படிப்பு இல்லையா. கெமிஸ்ட்ரி, ஏபிசி, மம்மி, திஸ் தேட் அண்ட் ஆல், தட் இஸ் அதெல்லாம் பெரிய படிப்பு. அதுக்காக சொல்ல வரேன் சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அந்த கேள்வியில் சார் அது நான் சொல்லிட்டேன்னா சார் அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? கீழே உண்மைத்தன்மை தான், உண்மைத்தன்மை. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ப்ராசிக்யூட் பண்ணுங்கன்றேன், எங்களை ப்ராசிக்யூட் பண்ணிடுங்கன்றேன். சாரி சார், எங்களை உண்மை இல்லைன்னா ப்ராசிக்யூட் பண்ணுன்றேன். உங்களால் ப்ராசிக்யூட் பண்ண முடியாதுன்றேன். நான் 30 வருஷம் போலீஸில் வேலை பார்த்தோமேன்றேன். சும்மாலாம் இல்லைன்றேன். யார் மேலேயும் தவறாக சொல்கிறேன்னா பேரை சொல்லியிருக்கேன். யாரோ ஒரு பேர் மேலே சக்திவேல்னு அவர் கொடுத்துருக்காரு பேர், அதனால் அவர் பேரை மட்டும் சொன்னேன். பாவம், வேறு யார் பேரையும் சொல்ல. எனக்கு பேர் தெரியாமே இருக்குது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் பேர், கண்டிப்பாக எனக்கு எல்லாம் பேர் தெரியும். நான் சொல்ல விரும்பலை, பேர் தெரியும். இன்னும் சொன்ன மட்டும் தூக்கி வாரி போடும் உங்களுக்கு படாருன்னு, புரியுதா? இன்னும் சொல்ல மாட்டேன்னா உங்களுக்கு யாருன்னு சொன்னால் தூக்கி வாரி போடும், தூக்கியே வாரி போடும். டிவிலலாம் போட்டிங்க, படப்பட பட்டப்பட்ட பட்டப்பட்டன்னு ஓடுது. நான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு வாரம் ஓடுது. பியான் அவர் நம்ம மேலே பெரிய இதெல்லாம் வந்தார், எல்லாம் கப் ஷாப்பில் எல்லாம் முடிஞ்சிச்சு. உள்ளே போய்ட்டு தான் வெளியே வந்தானோ, ஜெயிலுக்குள்ளே உள்ளே போய்ட்டு தான் வெளியே வந்தாங்க. சும்மாலாம் உள்ள புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள். சரி சார், இப்போ அதுக்கடுத்தது வேறு என்ன சார் கேள்வி? கம்ப்ளைண்ட் காப்பியே சார் ஒன்று கம்ப்ளைண்ட் காட்ட சொல்லுங்கள். எது இருக்கு சார்? That's all, sir.